ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸ். எப்போவுமே வந்து தக்காளி சாதம்னா ஒரே மாதிரியே செஞ்சு கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக குக்கர்லேயே நம்ம ஈஸியாக டேஸ்டியாக நம்ம செய்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணியை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இது கூட நான்வெஜ் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த தேங்காய் பால் தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவு வதங்கியிருக்கு. இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளி சாதங்கனால தக்காளியோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். நான் அன்றைக்கி வந்து எந்த அளவு வெங்காயம் எடுத்தனோ அதில் வந்து 2 மடங்கு தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கான சாதம் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவு சாதம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற எல்லா பொருளையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா நமக்கு மேஷிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அந்த ஆயிலெலாம் நல்லா நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்கிறப்ப உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதில் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நார்மல் மிளகாத்தூளாக இருந்ததுன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா, இதில் வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா இது வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆயிலெலாம் சேர்த்ததும் பட்டை ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க, போதும். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரம் மசாலா நம்ம பவுடராக அரைச்சி சேர்க்குறப்ப அது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக்கரில் சாதம் சேர்க்குறப்ப குழஞ்சி போகாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னா ரைஸையும் நம்ம கரெக்டான டைம் ஊற வைக்கணும். சேம் டைம் நம்ம சேர்க்குற தண்ணி வந்து கரெக்டான அளவு சேர்க்கணும். நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி சாதம் பண்ணாமல் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக பண்ண போகிறோம். நான் வந்து 1 கப் அளவு ரைஸ் எடுத்தேன். அதே கப்புக்கு 1.5 கப் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இன்னைக்கு தண்ணிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்கிறப்ப உங்களுக்கு இந்த சாதத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் என்றைக்காவது ஸ்பெஷலாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்போவும் ஒரே மாதிரி தக்காளி சாதம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் வந்து உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி எதுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு 2 விசில் அடித்து ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 2 விசில் அடித்து ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. சாதம் பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான நம்மளோட தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க முதலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.